வாசம் தருவதே மலர்களுக்கு வாழ்க்கையானது. தியாகம் செய்வதே கலைஞருக்கு வாழ்க்கையானது. அவர் செய்த தியாகத்தே சொல்லணும்னு நான் நினைச்சேன். ஏட்டிலும் அடங்காது பாட்டிலும் அடங்காது. பாளையங்கோட்டை சிறையினிலே பாம்புகள் பல்லிகள் நடுவினிலே, பாளையங்கோட்டை சிறையினிலே பாம்புகள் பல்லிகள் நடுவினிலே அஞ்சாமல் இருந்தவர் யாரு? அந்த கலைஞரின் புகழினை பாடு. அஞ்சாமல் இருந்தவர் யாரு? அந்த கலைஞரின் புகழினை பாடு. பாளையங்கோட்டை சிறையினிலே பாம்புகள் பல்லிகள் நடுவினிலே அஞ்சாமல் இருந்தவர் யாரு? அந்த கலைஞரின் புகழினை பாடு. அந்த கலைஞரின் புகழினை பாடு. தந்தை ஒரு நாள் கவலைக்கிடமாக கலைஞரும் டாக்டரை தேடினார். தேடிய அந்த டாக்டரோ தங்கள் மாநாட்டில் பேசிக்கொண்டு இருந்தார். அங்கு வந்த கலைஞரை கண்டுகொண்ட டாக்டர் மேடை ஏறி பேசிட அழைத்தார். தேடி வந்த விவரம் சொல்ல ஏது நேரம் கலைஞரும் பேசிட சென்றார். தன் நிலையினை வெளியினில் மறைத்தார். பேச்சு கலையினை மேடையில் பொழிந்தார். தன் நிலையினை வெளியினில் மறைத்தார். பேச்சு கலையினை மேடையில் பொழிந்தார். அந்த பேச்சுக்கு நடுவே நண்பர் அங்கு வரவே கடிதம் அவர் கொடுக்கிறார். நம் கலைஞர் அதை படிக்கிறார். அந்த பேச்சுக்கு நடுவே நண்பர் அங்கு வரவே கடிதம் அவர் கொடுக்கிறார். நம் கலைஞர் அதை படிக்கிறார். அதன் உள்ளே இருக்குது அவர் தந்தை இறந்த செய்தி. அது தெரிந்தும் கூட்டம் பேசி தன் கடமை முடித்த தியாகி. அதன் உள்ளே இருக்குது அவர் தந்தை இறந்த செய்தி. அது தெரிந்தும் கூட்டம் பேசி தன் கடமை முடித்த தியாகி. பாளையங்கோட்டை சிறையினிலே பாம்புகள் பல்லிகள் நடுவினிலே அஞ்சாமல் இருந்தவர் யாரு? அந்த கலைஞரின் புகழினை பாடு. அந்த கலைஞரின் புகழினை பாடு. கலைஞரின் மனைவி பத்மாவும் நோயால் மரணத்தின் படுக்கையில் கிடந்தார். அந்த நிலையினை அறியா கழகத்து அன்பர் புதுக்கோட்டை கூட்டத்துக்கு அழைத்தார். ஒரு புறம் பாசம் மனைவியின் நேசம் உள் மனதில் வாட்டிய போதும் தன் வீட்டை மறந்தார். புதுக்கோட்டை பறந்தார். அதுதானே கலைஞரின் தியாகம். தம் குடும்பத்தை நினைத்திட மறந்தார். நம் கழகத்தை வளர்த்திட முனைந்தார். தம் குடும்பத்தை நினைத்திட மறந்தார். நம் கழகத்தை வளர்த்திட முனைந்தார். அந்த கூட்டத்தை முடித்து சீக்கிரம் திரும்ப லாரி அவர் பிடிக்கிறார். அதில் ஏறி ஊர் வருகிறார். அந்த கூட்டத்தை முடித்து சீக்கிரம் திரும்ப லாரி அவர் பிடிக்கிறார். அதில் ஏறி ஊர் வருகிறார். அவர் வீட்டில்